ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது பிடிபிஆர்டிஇ எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா 4/2/2024 அன்றைக்கி நியமனத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற 47 வயதுடைய ஆசிரியர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அது ஒரு இரங்கல் செய்தி. அதாவது புதிய நியமன நீதிமன்ற தடையாணை, பணி நியமன காலதாமதம் ஆகிய காரணங்களால் மன உளைச்சலால் இந்த ஆசிரியர் இறந்திருக்கிறாரு. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அரசாங்கம் வச்ச அந்த தேர்வுலையும் டிஆர்பிலையும் அவர் பாஸ் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு வச்ச நியமன தேர்வுலையும் அவர் பாஸ் பண்ணிட்டார். எல்லாம் பாஸ் பண்ணியும் புதிய நியமனத்துக்கு நீதிமன்ற தடையானை இருக்கிற ஒரு காரணத்தினாலையும், அரசாங்கம் நியமனத்தை காலதாமதம் பண்ணுற காரணத்தினாலையும் மன உளைச்சலில் அவர் இறந்துருக்காரு. இதை பற்றின தகவல் என்னென்னா, வேல்முருகன் அப்படிங்கிற வயசு 47, ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்தவர். தங்கசியம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். பிடிபிஆர்டியினுடைய ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தேர்வு பட்டியலில் ரேங்க் 453 இடம்பெற்றும் 8 மாதமாக பணி நியமன ஆணை கிடைக்காத மன உளைச்சலில் வேலையில்லாத பாதிப்பு, வறுமை காரணமாக இறந்திருக்காரு. இதய அடைப்பு காரணமாக இருந்த உடல்நலக்குறைவினை சரி செய்ய தினசரி உட்கொள்ள வேண்டிய மருந்துகளை கடந்த 3 மாத காலமாக சரியாக உட்கொள்ள இயலாத காரணத்தினால் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இந்த நிலை இனி தொடராமல் இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2012 2025 வரைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர் பணி வாய்ப்பு கிடைக்காம இறந்தவர்களோட எண்ணிக்கையை கணக்கிட்டு மனித உரிமை ஆணையம் வழியாக வழக்கு பதிவு செய்து புதிய கல்வியாண்டு தொடங்கும் முன்பே அனைத்து வருடமும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய நியமனங்கள் செய்ய வேண்டும், நீதி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.